Welcome to Plus One Maths, Tamil Nadu State Board, Chapter 3 Trigonometry, Exercise 3.1 ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது Exercise 3.2. 3.1ன்றது உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் கண்டினியூஷனை சொல்லலாம். ஒன்றும் புதுசாக நீங்கள் கற்றுக்கல, இப்போ இருந்தால் நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க. ஆங்கிள்ஸை வந்து we are generally measuring, இது வரைக்கும் நீங்கள் டிகிரிஸில் பண்ணீங்க. இப்போது ரேடியன் அப்படின்னு ஒரு மெஷரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ரேடியன் பை ரேடியன்ஸ் அப்படின்றது த கன்வர்ஷன் இஸ் 180 degrees. ரேடியன்ஸ்னால் என்ன? ஒரு சர்க்கிள். ஸோ இது ஒரு ஆர்க்கு, இது லென்த் ஆஃப் தி ஆர்க். இந்த லென்த் ஆஃப் தி ஆர்க்கும் ரேடியஸும் சேமாக இருக்கிறப்போ இந்த ஆங்கிள் இருக்க, இந்த ஆங்கிள் என்னன்றது we call it as 1 radian. So L by R equal to theta, where theta is in radians. இவ்வளோ தான் இந்த ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸ்க்கு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் போயிடலாம். பை ரேடியன்ஸ்ன்றது 180 degrees. L by R, Lன்றது length of the arc, divided by radius equal to theta. Theta is in radians. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி, அதனால் எக்ஸாம்பிள் நான் போகல, எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் போகிறேன். எக்ஸ்பிரஸ் இன் ரேடியன் மெஷர்ஸ். தேர்ட்டி டிகிரிஸ் இதை ரேடியன் மெஷராக பண்ணணும். நம்ம என்ன சொன்னோம்? 180 degrees அப்படின்றது பை ரேடியன்ஸ். அப்போ 30 degrees அப்படின்றது எவ்வளவு? 6. ஸோ பை பை 6 ரேடியன்ஸ். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? 135. எல்லாமே அதே தான், சிம்பிள். ஸோ பை பை 180 போடுறீங்க, 135 இங்கே போடுறீங்க, 45 டிவைட் ஆகும். இது 3, இது 4. therefore the answer is 3 pi by 4. ஸோ மூணாவது சப்டிஷன் -205 அப்படின்றாங்க. மைனஸ் அப்படியே இருக்கும். பை பை 180 into 205. ஸோ 5 டிவைட் ஆகும். 5 4s are and this and 5 is 36. So the answer is -41 pi divided by 36 radians. எல்லாமே ரேடியன்ஸ்ன்றது மறக்காமல் எழுதுறீங்க, ரேடியன்ஸ். ஸோ மற்ற ரெண்டும் நீங்கள் பண்ணிடலாம் இதே போலன்றதுனால இதில் போய் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் டைமை. யூ கேன் டூ இட். ஸோ நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறேன். ஃபைண்ட் தி டிகிரி மெஷர்ஸ் அப்படின்றாங்க. Find the degree measures of the corresponding things which are given in radians. Pi by 3 radians கொடுத்துருக்காங்க. இதை டிகிரிஸாக மென்ஷன் பண்ணணும். பை டிகிரி பை ரேடியன்ஸ்ன்றது 180 degrees. அப்போது ஒரு ரேடியன் அப்படின்றது என்ன ஆகணும்? 180 by பை. ஸோ இதை நீங்கள் பண்ண வேண்டியது 180 by பை அப்படின்னு பண்ணணும். இந்த பை கேன்சல் ஆகிடும். ஸோ 60 degrees is the answer. ரெண்டாவது சப்டிஷனில் பை பை 9 அப்படின்னு சொல்கிறாங்க. பை பை 9 into 180 by பை. பை கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு 20 degrees. ஸோ மூணாவது 2 pi by 5 சொல்கிறாங்க. அதை விட்டுறேன்னா ஃபோர்த் சம் போடுறேன் அதில். ஸோ 7 pi by 3 எல்லாமே எவ்வளோ தான், அதாவது யூ ஆர் மல்டிப்ளைங் வித் 180 and divide by 5. இது கேன்சல் ஆகும். இது 60 times. ஸோ 420 degrees. ஸோ ரேடியன்ஸ்லேருந்து டிகிரிஸாக மாத்திரம் 180 by பை போடுங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டு கணக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. Now we go for the third one. ஸோ மூணாவது கணக்கு. What must be the radius of a circular running path around which an athlete must run 5 times to describe 1 kilometer? இப்போ 5 times ரன் பண்ணுறப்போ distance covered in 5 times அப்படின்றது 1 கிலோமீட்டர், அதர்வைஸ் 1000 meters. அப்போது 1 time அப்படின்றதுக்கு டிஸ்டன்ஸ் கவர்டு will be equal to 200 meters. அதாவது சர்க்குலர் ட்ராக் இப்படி போயிட்டு வர்றதுக்கு 200 meters. ஆங்கிள்ஸ் மொத்தம் எவ்வளவு? தட் இஸ் 360 degrees. அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ இங்கே தீட்டான்றது 360 degrees அல்லது 2 pi radians. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன சொல்கிறோம்? L by R equal to theta, where theta is in radians. நமக்கு ரேடியஸ் கேட்குறாங்க.
ஸோ எல் பை தீட்டா அப்படின்னு வரணும். தட் இஸ் தி ரேடியஸ். எல் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? ஒரு ரவுண்டுக்கு 200 மீட்டர்ஸ். தீட்டா எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 2 பை ரேடியன்ஸ். அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 பை பை 100 பை பை மீட்டர்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இது எப்படியே விட்டுடலாம். அல்லது பைக்கு பதிலாக யூ கேன் சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ 22/7 அண்ட் சிம்பிளிஃபையும் பண்ணலாம். ஸோ 3வது கணக்கு முடிஞ்சிருச்சு. நாலாவது போகலாம். In a circle of diameter 40 cm, a chord is of length 20 cm. Find the length of minor arc. Length கொடுத்துருக்காங்க, சாரி diameter radius கொடுத்துருக்காங்க, length of the arc தரல, அதை கேட்குறாங்க. ஓகே, what is the angle? ஆங்கிள் சொல்லவே இல்லையே அப்படின்றப்போ கொஞ்சம் அந்த படம் ஒன்று போட்டு பாருங்கள். ஒரு சர்க்கிள், இதில் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் வந்து 20, ஆர்க் லென்த் வந்து 20, கார்டு கொடுத்துருக்காங்க, சாரி கார்டு வந்து 20 கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே தரல. அப்போது இதை நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் நமக்கு மைனர் ஆர்க், இது மேஜர் ஆர்க். இப்படி வருது, இது பெருசு இல்லையா, அதனால் இது மேஜர் ஆர்க், இது மைனர் ஆர்க். ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ஆர்க். இப்போ இது 20 அப்படின்னா இதுவும் 20 இல்லையா, இதுவும் 20. ஆக இந்த ட்ரையாங்கிளில் 3 சைடுமே 20 வருது. அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஸோ த ஆங்கிள் இஸ் 60 degrees. தேர்ஃபோர் இந்த லென்த் ஆஃப் தி மைனர் ஆர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் வந்து 60 degrees இருக்கிறது. யூ கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 180 degreesன்றது பை. அப்போ 60 degrees எவ்வளோ? 180 degreesனா பை, அப்போ 60. ஸோ தட் இஸ் π/3. ஸோ யூ புட் தட் இங்கே π/3. லென்த் வந்து எவ்வளோ கேட்குறாங்க? ஆர் வந்து நம்ம 20ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது லென்த் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? 20 π/3. அது என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அது போட்டுக்கோங்க, சென்டிமீட்டர். ஸோ 20 π/3. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், எப்படியே விட்டாலும் சரி. டிபெண்டிங் பண்ணி உங்களோட புக்கை ஆன்சர் பாருங்கள். 20/3 இன்ட்டு 22/7 போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். சால்வ் பண்ணி சென்டிமீட்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? நான் அந்த பார்ட் எங்கே பண்ணிக்கோங்க. நான் லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் ஒன், 5th question. Find the degree measure of the angle subtended at the center of a circle of radius 100 cm by an arc length of 22 cm. Very simple problem. Theta is equal to L by R. So what is theta? L என்றது 22 cm. R எவ்வளவு? 100 cm. இது எதில் இருக்கும்? ரேடியன்ஸில் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? they want the answer in degrees. So 22/100 radians. So 1 radian அப்படின்றது 180 degrees. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 radian ஈக்குவல் டு 180 அப்படின்னா இப்போ இவ்வளோ ரேடியன்ஸ் வந்திருக்கு. ஸோ 22/7 இஸ் ஈக்குவல் டு 180 பை ரேடியன்ஸ். ஸோ பை பை, சரியா? 22/100 இன்ட்டு 180/π. சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். இது 20 ஆல் டிவைட் பண்ணிடலாம். இது வந்து 5 ஆகும், இது 9 ஆகும். இது கரெக்டாக அழகாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் 18/5. So one second. So this will be 25 and this is 29 and this is 22 and 11. I am sorry, why I have put it? Some mistake I have committed. One second. I will just do it again. I think I did some mistake in substituting the value of pi போடுறதுல. ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக 22/100 ரேடியன்ஸ் இருக்குது. ஒரு ரேடியன்ஸ் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பை ரேடியன்ஸ் 180. அப்போ 22/100 அப்படின்றது 22/100 இன்ட்டு 180/π. பை வேல்யூ ஆஸ் யூஷுவல் போடுங்க 22/7. நவ் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அது 22 போயிடுச்சு. பை மிஸ்டேக் அது 11 எடுத்துட்டேன் அது அழிச்சப்போ. ஸோ 11 இல்லை, அது பை. ஸோ தட் இஸ் அ மிஸ்டேக் ஐ ஹேவ் கமிட்டட் தேர். திஸ் இஸ் 5 and இது 9 ஆகும். 9 7s are 63 டிவைட் பை 5. இது டிகிரிஸில் இருக்குது. ஸோ இதை பண்ணிங்கன்னா 5 12s are 16 வந்திருக்கும். ரிமைன் இது 3/5 டிகிரிஸ்னு வரும். அல்லது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 12 டிகிரிஸ் 3/5 டிகிரிஸ் அப்படின்றத மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். டிகிரிஸை விட கம்மியானது மினிட்ஸ். 60 மினிட்ஸ்ன்றது 1 டிகிரி. அதை பண்ணிங்க அப்படின்னா 36 வந்திருக்கும். ஸோ 36 minutes.
So 12 degrees and 36 minutes is the answer for this problem. Now we go for the next problem. Sixth question, what is the length of the arc intersected by a central angle 41 degrees in a circle of radius 10 feet? Radius கொடுத்துருக்காங்க, angle 41 கொடுத்துட்டு length கேட்குறாங்க. ரொம்ப simple. So we know this formula theta equal to L by R. அப்போ length ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன கேட்குறாங்க? length is equal to therefore R into theta அப்படின்னு வரும். But keep it in mind that theta must be in not in degrees, radianல இருக்கணும். You know 180 degrees into pi radians. அப்போ 41 degrees into எவ்வளவு? So pi by 180 into 41 வரும். ஸோ அதை இங்கே போடுறீங்க. ஸோ ஆர் ரேடியஸ் வந்து உங்களுக்கு 10, தீட்டான்றது pi by 180 into 41, இது கேன்சல் ஆகிடும். ஸோ 41 pi by 18, அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. you will get the answer. பைக்கு பதிலாக 22/7 போட்டிங்கன்னா வேல்யூ கிடச்சிடும். அது நான் பண்ணல, ஏன்னா that part you can do it easily. 22/7 கீழே ஒரு 18 இருக்கும், 41 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 41 pi கீழே 18 into 7. ஓகேவா? now I go for question number 7. question number 7ல if in two circles arcs of same length same, ரெண்டு சர்க்கிள்லையும் separate angles are 60 degrees and 75 degrees at the center, find the ratio of the radii அப்படின்றாங்க. So we know that theta அப்படின்றது equal to L by R, otherwise L equal to R theta. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதே யூஸ் பண்ணா, L equal to R theta. இந்த L வந்து சேம் சொல்லிட்டாங்க. Therefore we say that R1 theta 1 equal to R2 theta 2. ஏன்னா L சேமாக இருக்கிறதுனால this should be equal, R1 theta 1 should be equal to R2 theta 2. இப்போ என்ன கேட்குறாங்க? R1 by R2 என்ன அப்படின்றாங்க. அப்போ இது என்ன ஆகும்? இந்த theta 2 கீழே இது theta 1 வந்துடும். R1 theta 1 equal to R2 theta 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வருதான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ theta 2 by theta 1 வரணும். theta 2 இங்கே வந்து 75 degrees, 180 degrees அப்படின்னா pi radians. அப்போ 75னா என்ன வரணும்? pi by 180 எப்படி போட்டால் உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். அதே போல் theta 1 அப்படின்றது என்ன வரணும்? 60 into pi by 180 அப்படி போடணும். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.7 இதே மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணல, ஐம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த theta 2 பதிலாக 75 into pi by 180, இது 60 by pi by 180. அப்போ இதை அப்படியே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறது நேரம்லாம் மிச்சம். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 5 and 4, 15 5s are 75 and 15 4s are 62. ஸோ இந்த ரேஷியோன்றது 5:4 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த இடத்துல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லாமல் நம்ம பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு டூ இட். அதுக்காக நீங்கள் இதே தான் ஆன்சர் வருது நான் போடாமே விடுறேன் அப்படின்னா மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. Because the definition of theta must be in radians. Now I go for 8th problem. Question number 8. Perimeter of a certain sector of a circle is equal to length of semicircle having same radius. Express the angle of sector in degree measure. Perimeter of a certain sector, அது படத்தில் போட்டு காட்டியிருக்கேன். So what is the perimeter of this one sector portion? இது ஃபுல்லாக. So that is L plus 2R. இது perimeter of a sector. That is equal to என்ன சொல்கிறாங்க? length of semicircle அப்படின்றாங்க. அதான் இந்த போர்ஷன் அது நத்திங் பட் பாதி. 2 pi r சர்க்கம்ஃபரன்ஸ், அதில் பாதி. ஸோ சிம்பிளி pi r. இதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஃபைண்ட் அவுட் தி ஆங்கிள். வாட் இஸ் ஆங்கிள் சப்டெண்டட் பை இட் அப்படின்றத கேட்குறாங்க. வேணும் L by R is equal to theta. அப்போ Lன்றது என்ன? R into theta. அப்போ அந்த Lக்கு பதிலாக R thetaவை கொண்டு வந்துடலாம். R theta plus 2R equal to pi R இப்படி வந்துடும். இப்போ இந்த ரெண்டில் நம்ம ஆர்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன மிச்சம்? theta plus 2 equal to pi R. Rன்றது 0 இல்லை, அதனால் we can கேன்சல் பண்ணிடலாம். ஸோ we can get like this. theta plus 2 equal to pi அப்படின்னு வரும். அப்போ theta equal to உங்களுக்கு pi minus 2. This is radiansன்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. pi minus 2 radians. It is not ஆக்சுவலாக டிகிரிஸ் இல்லை. இப்போ நம்ம ரேடியன்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு pi radians அப்படின்னா 180ன்றது கன்வர்ஷன்.
அப்போ ஒரு ரேடியன்றது என்ன பண்ணும் இன்ட்டு 180 பை பை. ஸோ இது என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டுன்னு போட்டு 180 பை பை இன்ட்டு பை மைனஸ் 2 டிகிரிஸ் அப்படின்னு போடுறோம். இது ஓகேவா? 180 பை பை இன்ட்டு பை மைனஸ் 2. இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 180 டிகிரி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா பை கேன்சல் ஆகிட்டு ஒரு 180 டிகிரிஸ் வரும். அடுத்தது 180 × 2, ஸோ அது 360 வரும். பை பை அந்த பைன்றது நான் 22/7 அப்படின்னு போட்டுருவேன். ஏன்னா டிகிரிஸாக கன்வெர்ட் பண்ணணுமே அதனால். இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த போர்ஷனை மட்டும் டிகிரிஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் அழிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு அங்கே இருக்கிறது 360 × 7 கீழே 22 2ஆல் முதல்ல பண்ணிடலாம். அதனால் இது 180 ஆகும். 7 × 180 இப்படி வரும். இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணி 11 1s are 11, மிச்சம் 1 16, 11 1s are 11, 5 50, 11 4s are 44, மிச்சம் வந்து 6/11 டிகிரிஸ். இப்படி சொல்லலாம் 114 டிகிரி 114 அண்ட் 6/11 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் இந்த 6/11 டிகிரிஸை மினிட்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா 6/11 இன்ட்டு 16 வரணும் மினிட்ஸ்க்கு. அப்போது 360/11 வரணும். இதை டிவைட் பண்ணால் 11 3s are 33, ரிமைனிங் 3 30 வரும். ஸோ 11 2s are 22 வந்து பேலன்ஸு 8/11 வரும். ஸோ 6/11 இருக்குது. அது டிகிரிஸில் கன்வெர்ட் பண்ணுற மினிட்ஸ்க்காக இன்ட்டு ஒரு 60 பண்ணுறோம். 6 × 60 360/11, 11 3s are 33, 30, 11 2s are 22, 8/11. அப்போ இது என்ன பண்ணலாம்? I can write as 114 degrees and 32 minutes. அந்த 8/11 திருப்பி மிச்சம் இருக்குது இல்லையா, அதை கன்வெர்ட் பண்ணலாம். 8/11 இன்ட்டு 60 இது செகண்ட்ஸில் கிடைக்கும். அதாவது 480/11 வரும். அது பண்ணிங்கன்னா 11 4s are 44, மிச்சம் 4 0 40 தான் வந்திருக்கு. ஸோ 11 3s are 33 வந்து 7 வரும். 70ன்றது இன்னும் ஜாஸ்தியாக இருந்தனால ஐ கேன் ஈவன் சே தட் 44. ஸோ 44 செகண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கணக்கு. அவன் டிகிரிஸில் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால we are going. அந்த டிகிரிஸோடு மிச்சிருந்தால் பரவாயில்ல. அவங்க ஐ திங்க் உங்கள் புக் ஆன்சரில் மினிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கன்வர்ஷன் பண்ணுறது சம்டைம்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுனால நான் பண்ணி காட்டினேன். இல்லைனா யூ ஹேவ் டன் இதை பண்ணியிருக்கோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் இப்போ டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. திஸ் இஸ் வாட் யூ ஹவ் ஃபவுண்ட். 114 32.44 கண்டுபிடிச்சிருக்கோமே, அது ஒன்லி திஸ் பார்ட். இந்த கணக்கு முடியல. ஸோ நமக்கு வேண்டியது 180 மைனஸ் தேட். ஸோ இங்கே இதுக்கு பதிலாக இதெல்லாம் போடணும். எல்லாத்தையும் அழிச்சிடலாம், நேரம் இல்லாதனால. இப்போது இங்கே இருக்கிறது 180 டிகிரிஸ். ஸோ எவ்வளவு மினிட்ஸு, எவ்வளவு செகண்ட்ஸு. இப்போ நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 180ல் 114 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இது 32, இது 44, இது 60. 60ல் 44 போச்சுன்னா 16. இங்கே மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 59 இருக்கும். அதில் போச்சு அப்படின்னா 27. இங்கே ஒன்று போயிருக்கோம். ஸோ 179 இருக்கும். ஸோ 65 டிகிரிஸ் அண்ட் 27 மினிட்ஸ் அண்ட் 16 செகண்ட்ஸ். அதுதான் ஆங்கிள் சப்டெண்டட் பை த செக்டார் இன் தி டிகிரி மெஷர். ஸோ கொஸ்டின் கிளியராக புரிஞ்சுதா? ரொம்ப சின்ன கேள்வி, ஒன்றுமே இல்லை. அது என்ன பண்ணணும், நம்ம அந்த ஆங்கிள் வர்றது ரேடியன்ட்டில் வரும் அப்படின்றத ஆங்கிள் டிகிரியில் கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு அந்த 180 மைனஸ் 5 மறக்காமல் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ now I go for 9th question. An airplane propeller rotates 1000 times per minute. Find the number of days that a point on the edge of the propeller will rotate in 1 second. 1000 times in ஒரு நிமிஷத்தில். அப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ ஆகும்? 1000 டிவைட் பை 60 எவ்வளவு ரொட்டேஷன் வரும்? ரொட்டேஷன்ஸ் ஒரு செகண்டில் சிம்பிளிஃபை பண்ணால் 100/6 ரொட்டேஷன்ஸ். ஒரு ரொட்டேஷன் அப்படின்றது 2π ரேடியன்ஸ். அப்போ இது ஈக்குவல் டு 100/6 இன்ட்டு 2π ரேடியன்ஸ். அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஆங்கிள் டிகிரியில் கேட்குறாங்க. ஓகே, இந்த பார்ட் இப்படி வரும். ஸோ 100π/3 அப்படின்றது வரும்.
இந்த பார்ட் நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேஷன் வந்த பிறகு ஆங்கிள்ஸ்ன்றதுனால இது நேராகவே நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பண்ணாமல் 2π ரேடியன்ஸ்ன்றதுக்கு பதிலாக ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ வரணும் டிகிரிஸ் 360, நேராகவே 360 போட்டுடலாம். ஸோ இட் வில் பி 60 into this. ஸோ therefore the answer is 6000 degrees அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன கணக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை போயிடலாம். 10th ப்ராப்ளம். ஒரு ட்ரெயின்ன்றது ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஸோ த ட்ரெயின் இஸ் மூவிங் இன் திஸ் வே வித் ஸ்பீட் 60 km/h. த ரேடியஸ் ஆஃப் தி ட்ராக் வந்து 1500 meters அப்படின்றாங்க. வாட் இஸ் த ஆங்கிள் வில் இட் டர்ன் இன் 220 seconds ட்ராவல் பண்ணுறப்போ எப்படி வரும் அப்படின்றாங்க. அப்போ இந்த ஸ்பீடுன்றது 60 km/h சொல்லியிருக்காங்க. அதை கன்வெர்ட் பண்ணுங்கள் மீட்டர் பை செகண்டாக. 60 km/h அப்படின்றத 5/18 அப்படி பண்ணலாம். இவ்வளவு மீட்டர்ஸ் பர் செகண்ட். அவங்க கேட்குறது 20 seconds. அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 20 seconds அப்படின்றது இது இருக்கும் 60 into 5, அதாவது 300, இங்கே ஒரு 18, இது இல்லாமல் ஒரு 20 செகண்ட் இருக்கும். இதுதான் லென்த் ஆஃப் திஸ் போர்ஷன். இது உங்களுடைய எல். ஆர் வந்து 1500 கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டா எவ்வளவு, இது அப்படியே நான் போட்டுக்கிறேன். 300 into 20/18ன்றது எல், ஆர்ன்றது 1500. இப்போ இது பண்ணிங்க அப்படின்னா 2 0க்கு போயிடும். இது 3 times 5 ஆகும். இது பண்ணோம்னா 4 ஆகும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/9. இது ரேடியன்ஸில் கிடைக்கும். இந்த ரேடியன்ஸை கண்டோம் டிகிரிஸில் கேட்குறதுனால இன்ட்டு 180/π 22/7 போட்டோம். ஸோ இப்போ இந்த பார்ட் வந்து 11 ஆகும், இங்கே வந்து 20 ஆகும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி 140/11 degrees அப்படி வந்து நிற்கும். ஸோ ஒன்று தடவை சரியாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஆன்சரை இந்த கொஸ்டின் எழுதுகிறப்ப தப்பாக எழுதிட்டேன். ரேடியஸ் அந்த ஸ்பீடு வந்து 66 km/h நான் 16 போட்டேன். அதில் வந்து புக் ஆன்சர் வரல. ஸோ 66 km/h அப்படின்றது ஐம் கன்வெர்ட்டிங் இன்ட்டு 5/18 இஸ் த கன்வர்ஷன் ஃபேக்டர். சிம்பிளிஃபை பண்ணுறோம். 6 11s are 6 3s are 55/3 meters per second. இப்போ we are converted into meters per second. ஒரு செகண்டுக்கு 55/3 மீட்டர் தூரம் போகிறது. அப்போ 20 செகண்ட்ஸ்க்கு this into 20. 55 into 20ன்றது 52s are 110. ஸோ 1100/3. இப்போ ஃபார்முலா L/R ரேடியன்ஸில் ஆங்கிள் அவங்க கேட்குறது வாட் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் தீட்டாவில் டிகிரிஸில் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஐம் புட்டிங் திஸ் 180/π. ஸோ பண்ணிங்க அப்படின்னா இது 1100/3, இது 1500, ஆர் இது 180, இது π வந்து 22/7. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணேன். 11 வந்து இங்கே கேன்சல் பண்ணுறேன் 2. இந்த இது 15, இது இன்ட்டு 3 45, இது ஒரு 2 45 × 2 90. 90ஆல் டிவைட் பண்ணிட்டா சிம்பிளி இது 2 ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் therefore 14 degrees அப்படின்னு முடிச்சிடலாம். டிகிரிஸில் சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லலாம், அல்லதுன்னா இதோடு நிறுத்திடலாம். இந்த பார்ட் முடிச்சு ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ திங்க் உங்கள் புக்கில் வந்து டிகிரிஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் டிகிரிஸில் போட்டிருக்கேன். Now we go for the last problem. So the last problem, ஒரு சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டு, ரேடியஸ் 8 cm, திக்னஸ் ஒரு 6 mm இருக்குது. அதை மெல்ட் அவுட் பண்ணுறோம். அதை மெல்ட் அவுட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பை அப்படின்றது, பைன்றது ஒரு செக்டார் அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் ரேடியஸ் 16 meters கொடுத்துருக்காங்க, திக்னஸ் 4 mm. ஃபைன் தி ஆங்கிள் ஆஃப் தி செக்டார் அப்படின்றது கேள்வி. ஒரு பொருளை வந்து மெல்ட் பண்ணி இன்னொரு பொருள் பண்ணுறாங்க அப்படின்னா the volume must be the same அப்படின்றத நீங்கள் லாஸ்ட் இயர் மென்சுரேஷனில் நிறைய கணக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ முதல் பார்ட்டு அதை எதிர வால்யூம் ஆஃப் பிளேட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பை. சர்க்குலர் பிளேட் சொல்லிட்டு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. therefore it is nothing but cylinder. ஸோ பை r², ஆர்ன்றது இங்கே 8, அண்ட் ஹைட்டு திக்னஸ் அது 6 mm. இது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது மில்லிமீட்டர்ஸில், அதனால் 6/10 போட்டேன். வால்யூம் ஆஃப் த பை அப்படின்றது ஏரியா ஆஃப் த செக்டார் இன்டூ த ஹைட், அதர்வைஸ் திக்னஸ். ஏரியா ஆஃப் செக்டார் ரேடியன்ஸை உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க கிளியராக. ஸோ r² இன்ட்டு θ/2 அப்படின்றாங்க. ஆர் எவ்வளோ அதனுடையது 16. ஸோ 16 × 16, இது இல்லாமல் ஒரு ஆங்கிள்
டிவைடட் பை 2 இது ஏரியா. இது இல்லாமல் ஹைட் வந்து திக்னஸ் வந்து உங்களுக்கு 4 millimeters. ஸோ 4/10. இஸ் இட் ஓகே? இப்போ நமக்கு அந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். இந்த 10ம் இந்த 10ம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா இது 2, இது ஒரு 2ன்னு ஆகும். தி ரிசல்ட் இஸ் நவ் இங்கே ஒரு 2 × 2 இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணால் ஒரு 2 இங்கே அடித்து இங்கே 3. அப்போ இங்கே மிச்சம் இருக்குது 4 தீட்டான்னு இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது 3πன்னு இருக்குது. ஸோ இதில் கேட்குறாங்க ஆங்கிள் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் செக்டார். நம்ம ரேடியன்ஸை தரதா இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 3/4 ரேடியன்ஸ் அப்படியே விடலாம். இந்த டிகிரிஸை கன்வெர்ட் பண்ணால் திரும்பி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ரேடியன் அப்படின்றது 180 degrees, 5 ரேடியன்ஸ் 180 degrees இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அவங்க ஒன்றுமே சொல்லலை, அதனால் ஜஸ்ட் வி லெஃப்ட் இட் ஆஸ் 3/4 ரேடியன்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ தட் கம்ப்ளீட்ஸ் தி செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்த பிறகு நீங்கள் நினைப்பீங்க இந்த ட்ரிகோனோமெட்ரி அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை, ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு. எஸ், இட் இஸ் ஈஸி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். அடுத்த எக்ஸசைஸும் ஈஸி. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நிறைய ஃபார்முலா பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு வர 2-3 எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் ஆல்சோ பி வெரி ஈஸி. ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் எவ்ரிதிங் வெரி கிளியர் டு யூ. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். The class was really interesting. If you found the class was interesting, please do subscribe. Please do subscribe and also suggest to your friends so that it will give an encouragement to explain everything, almost all the problems for your sake. Thank you for watching.